ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வீட்லேயே சுவரொட்டி ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. இது எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ப்ரெக்னென்ட் லேடிஸ், ஹெச்பி ரொம்ப கம்மியாக இருக்கவங்க வாரத்தில் 3-4 நாள் இது சாப்பிட்டு வந்தால் கண்டிப்பாக ஹெச்பி லெவல் அதிகமாகும். ஒரு மிக்ஸி ஜாரில் கையளவு கசகசா, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, சீவி வச்சிருக்க இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, 20 பல் வெங்காயம், சின்ன வெங்காயம். இதில் என்ன அளவுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது கூட 10 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மசாலா தான் இந்த டிஷ்ஷோட மெயின் இன்க்ரீடியண்ட். நாங்கள் சுவரொட்டியை மட்டனோடவே வேக வச்சுருவோம். நம்ம அரைச்ச மசாலாவில் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணி 6-7 விசில் விட்டிங்கன்னா நல்ல கமன்னு மட்டன் வெந்துடும். அப்புறம் சுவரொட்டியை எடுத்து சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சம் சோம்பு, 4 சின்ன வெங்காயம், 5 கருவேப்பிலை இலை, நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த மசாலா 1 டேபிள் ஸ்பூன், சக்தி குழம்பு சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சிக்கன் மசாலாவில் உப்பு இருக்கனால உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. தேங்காய் ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா போட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்க லேசாக தண்ணி தெளித்து மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுவரொட்டி ஆட் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான சுவரொட்டி ஃப்ரை ரெடி. இதை நீங்கள் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை தனியாகவும் சாப்பிட்டுக்கலாம். எப்படி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.